வணக்கம். தேனி சமையலில் நம்ம பால் ஆடையிலேருந்து எப்படி வீட்டிலையே வெண்ணெய் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கோங்க. பசும் பாலை வாங்கி, அதாவது பாக்கெட் பால் கிடையாது, நம்ம பண்ணையில் கிடைக்கிற பால் வாங்கி அதை நல்லா காய்ச்சி ஆற விட்டுறணும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மேலே நல்லா ஆடை படிஞ்சு நிற்கும். அந்த ஆடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் மேலாப்பில் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ஒரு நாள் 2 லிட்டர் பால் வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஆற வைக்கும்போது, காய்ச்சி ஆற வைக்கும்போது அதில் ஆடை கிடைக்கும். அந்த ஆடையை இந்த தயிரோடு சேர்த்து ரெஃப்ரிஜரேட்டரில் தூக்கி வச்சிடணும். இதே மாதிரி டெய்லி நமக்கு கிடைக்கிற ஆடையை இது மேலேயே இந்த கிணத்துலேயே சேர்த்துக்கிட்டே வரணும். ஒரு 15 நாள் கழித்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஆடை சேர்ந்துருக்கும். அதிலேருந்து நம்ம வெண்ணெய் ரெடி பண்ணலாம். இப்போ நான் டெய்லி 2 லிட்டர் காய்ச்சி அதிலேருந்து எனக்கு இவ்வளவு ஆடை கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஆடை நிறையா இருக்கிறதுனால நான் இதை 3 பகுதியாக பிரித்து மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு 1/2 கிண்ணம் தயிர் எடுத்துக்கிடணும். இப்போ மொதல் பகுதியை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதிலேருந்து கொஞ்சமாக தயிர் விட்டு அதை நம்ம மிக்சியில் வைப்பர் மோடில் போட்டு அடித்து எடுக்கணும். இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு மிக்சியில் பல்ஸ்னு ஒரு மோடு இருக்கும் இல்லையா, அந்த மோடில் போட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்தோம்னா மேலே க்ரீம் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுற்றி எடுத்தோம்னா அந்த க்ரீம் இன்னும் நல்லா ஃப்ளோட் ஆகிட்டு வரும். அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். அதுதான் பட்டர். ஆனால் இப்போ நிறையா இருக்கிறதுனால நான் இந்த 3 பகுதியும் தனித்தனியாக இந்த மாதிரி தயிர் விட்டு அடித்து எடுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் 3 பகுதியும் தனித்தனியாக அடித்து மொத்தமாக கலந்துக்கிறேன். இப்போ கடைசியாக நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா அலசி இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ 3 பகுதியுமே அடித்து எடுத்தாச்சு. கடைசியாக நான் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதையும் அலசி ஊற்றிட்டேன். இனி நம்ம மத்து கொண்டு இதை கடைய போகிறோம். இப்போ நமக்கு உடன் மத்து இல்லாட்டினா அந்த மாதிரி பிளாஸ்டிக் மத்து கிடைக்கும். அதை விட்டு நல்லா இந்த மாதிரி சேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடைய நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தயிர் வந்து தண்ணியோடு சேர்ந்து மோராக கீழே செட்டில் ஆயிரும். மேலே வந்து இந்த பட்டர் வந்து திரண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். நம்ம மிக்சியில் பண்ணும்போது சீக்கிரமாக பண்ணி எடுத்துடலாம். இப்போ நிறையா இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி கையில் கடைகிறேன். இப்போ மேலே வந்து திரள்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பட்டர் நல்லா திரண்டு வந்துருச்சு. இன்னுமே நம்ம கொஞ்சம் நேரம் சேர்ன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கடைஞ்சி எடுத்துருவோம். இப்போ நமக்கு இதுக்கு மேலே திரளாது அப்படிங்கிற தெரிகிற ஸ்டேஜ் வரை நம்ம இந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பட்டர் ஃபுல்லாக. இப்போ நம்ம கை விட்டு இந்த பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மோர்லேருந்து பிரித்து எடுத்துடலாம். இதுக்கு இன்னொரு கிண்ணம் எடுத்து வச்சுக்கிடலாம் தனியாக. அந்த கிண்ணத்தில் இப்போ நம்ம கை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பட்டரை எடுக்க போகிறோம். பாருங்க, கீழே நல்லா மோர் அப்படியே நிற்கிது. பட்டர் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுவே ஒரு 1/2 கிலோ பட்டர் இருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு வீட்டிலையே அழகாக பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்கிறது ஃபுல்லாக மோர் தான். அதை மோராக நம்ம குடிக்கவும் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் அந்த பட்டர் வாடை இருக்கும் அதில். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலசிக்கிடலாம். லேசாக ஒரு பரட்டி விட்டுட்டு இதை நம்ம சாய்ச்சிட்டோம்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்துடும். இதே மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ஆடை சேர்த்து வச்சு பட்டர் ரெடி பண்ணுங்கள். இந்த பட்டரை எப்படி நம்ம நெய்யாக உருக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.